நல்லவனாக மக்கள் நல்ல திட்டங்கள் இருந்தகாட்டி இவனுக்கு முதலமைச்சரான தலைவனாக சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தான் காரணம். தம்பி பேசும்போது பேசினார். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறாரு, 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான். அதுல நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவரு திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தை போய் பார்க்க வேணும்ல. எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற. ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியல, நான் தான் எடப்பாடியார் கூட்டு போன முதலமைச்சர் போய் கூட்டிட்டு போய் என்ன காரில் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி, அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரை காப்பாற்ற சொந்த கட்சிக்காரன் இன்னைக்கு பார்க்கணும், எப்படி சரியா இருக்கும்? ஆகவே சிந்தித்து பாருங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது செல்லாத ஓட்டு நாளைக்கு நமக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிடும்.